ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாரை பருப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பெயரை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பயன்படுத்துறது ரொம்பவே குறைவு. முந்திரி, பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகையை சேர்ந்த இந்த சாரை பருப்பை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன, ஆரோக்கிய நன்மைகள் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்தியாவில் பாயாசன்றது பாரம்பரிய இனிப்பு வகைகளில் ஒன்றா இருக்குது. இதில் பாதாம், பிஸ்தா அதிகமாக சேர்க்கப்படுது. ஆனால் இது கூட குறிப்பாக சாரப்பருப்பு அப்படி இல்லைன்னா சிராலா என்ற ஒரு நட்ஸ் வகையும் சேர்க்கப்படுது. இதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரப்பருப்பு இயற்கையாகவே நம்முடைய உடலுக்கு குளிர்ச்சியை தரும் ஒரு பொருள். இதில் ஏராளமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. பெரும்பாலான இந்தியர்கள் பால் மற்றும் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுற கீர் போன்ற உணவுகளுக்கு ருசிக்கு ரசிகர்களாக இருக்காங்க. இது போன்ற பதார்த்தங்களில் பொதுவாக முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை போன்ற பொருட்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஏலக்காய் பொடி மற்றும் லவங்கப்பட்டை ஆகியவற்றை சேர்த்து சமைக்கப்படும் ஒரு உணவு எப்பவுமே நமக்கு நினைவில் இருக்கும். இதோட மருத்துவ நன்மைகளில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆயுர்வேத மகத்துவத்தை கொண்டது. இது புக்கானியா லான்சான்சன் என்ற மரத்துல இருந்து பெறப்படுது. இது இந்தியாவில் இனிப்பு மற்றும் கார உணவுகளில் சமையலில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. இது உணவை மேலும் சுவையூட்ட சேர்க்கப்படுது. இந்த விதைகளில் ஒரு தனித்துவமான சுவை கிடைக்கும். பொதுவாக இது உணவில் மற்றும் பயன்படுத்தப்படாமல் ஆயுர்வேதத்திலையும் பயன்படுத்தப்பட்டு வருது. பழங்கள், இலைகள், தண்டு மற்றும் வேர்கள் உள்ளிட்ட இந்த மரத்தோட அனைத்து பகுதிகளுமே ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படுது. இயற்கை குளிரூட்டியாக செயல்படுது. சாரப்பருப்பில் இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை நிறைஞ்சிருக்கிறதுனால கோடை காலத்தில் தயாரிக்கப்படும் உணவுகளில் பெரும்பாலும் இந்த சாரப்பருப்பு அதிகமாக பயன்படுத்தணும். ஏன்னா இது நமது உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்த உதவுது. நமது உடலில் உள்ள சூட்டை குறைச்சி உடலை குளிர்ச்சியாக வைக்குது. தோல் அரிப்பு அப்படி இல்லைன்னா வெப்ப சிகிச்சை போன்றதுக்கு சாரைப்பருப்பு அடிக்கடி சேர்க்கப்படுது. அடுத்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. சாரைப்பருப்பு விதைகளில் சிறந்த ஃபேஸ் பேக்குகளை தயாரிக்க பயன்படுது. இந்த விதைகள்ல இருந்து எடுக்கப்படுற எண்ணெய் சருமத்தை ஈரப்பதத்துடன் வைக்கிறது மட்டும் இல்லாமல் கரும்புள்ளிகள் மற்றும் கரைகளை நீக்க உதவுது. இந்த விதைகளை அரைச்சு தயிர், தேன், எலுமிச்சை அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட் இது எல்லாத்தையும் சேர்த்து முகத்தில் பயன்படுத்தும் போது இது முகத்தை சுத்தப்படுத்தும் ஒரு ஸ்க்ரப்பாக செயல்படுது. இந்த ஸ்க்ரப்புகளில் சரும தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்கவும் முகப்பரு போன்ற பிரச்சனைகள் வருவதை தடுக்கவும் ரொம்பவே உதவி புரியுது. அடுத்து செரிமானத்தை மேம்படுத்துது. சாரப்பருப்பு செரிமான பிரச்சனைகளை சரி செஞ்சு குடல் இயக்கத்தை சீராக வச்சிருக்க உதவுது. இதனால வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தவும் எளிதில் குணப்படுத்தவும் முடியுது. மலச்சிக்கல் பிரச்சனைகளை இருக்கும்போது உங்கள் உணவில் தினமும் கொஞ்சம் சாரப்பருப்பை சேர்த்துக்கோங்க. குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அவங்களுக்கு இந்த சாரப்பருப்பை தங்களோட உணவில் சேர்த்துக்கிறப்ப இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அடுத்து இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி புரியுது. சாரைப்பருப்பு பாலுறவை மேம்படுத்த உதவுது. பாலியல் ஹார்மோன்களை தூண்டி பாலுணர்வை தூண்டக்கூடியதாக இருக்குது. ஆண்மை குறைபாட்டை சரி செய்யும் தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஹார்மோன்களை முறையாக செயல்படுத்தவும் உதவுது. அடுத்து நாசி அலர்ச்சியை போக்குது. நாசியில் ஏற்படும் எரிச்சல் போன்றவற்றை சரி செய்ய பயன்படுத்தப்படுது. கொதிக்க வச்ச நீரில் கொஞ்சம் இந்த விதையை போட்டு நீராவி பிடிக்கலாம். அப்படி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு நாசியில் இருக்க எரிச்சல் குணமடையும். அடுத்து எடை இழப்புக்கு உதவுது. சாரைப்பருப்பில் கலோரிகள் குறைவாக இருக்குது. புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த பசியை அடக்கி அடிக்கடி சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில இருந்து உங்களை தவிர்க்க செய்யும். வயிறு நிரம்பிய உணர்வை ஏற்படுத்தி பசியை கட்டுப்படுத்தும். இந்த விதைகளில் வைட்டமின் சி உள்ளிட்ட பல அத்தியாவசிய சத்துக்கள், வைட்டமின்கள், தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால வைட்டமின் B1 மற்றும் B2 மற்றும் நியாசின் போன்றவற்றை மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. மேலும் இதில் கால்சியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் அடங்கியிருக்கு. இதனால் இந்த கொட்டையை உங்களது உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும். அடுத்து மன அழுத்தத்தை குறைக்க உதவி புரியும். இந்த பருப்பை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்றதுனால மன அழுத்தம் வராமல் தடுக்க முடியும். ஏன்னா இதில் மெத்தானிக் பண்புகள் இருக்கிறதுனால இது நமது உடலில் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் காரணிகளை எதிர்க்குது. அடுத்து எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். சாரப்பருப்புல கால்சியம் மற்றும் பாஸ்பரஸோட நல்ல மூலமாக செயல்படுது. இது வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்க அவசியமான தாதுகளாக செயல்படுது. எலும்போட அடர்த்திக்கு பங்களிப்பாக செயல்படுது. ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்க ரொம்பவே உதவி புரியும். அடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. சாரப்பருப்பு நிறைவுறா கொழுப்பு அமிலங்களோட பொக்கிஷன்னு சொல்லலாம். இது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மையை தருது. இது உடல்ல கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவுது. அதே நேரத்தில் ரத்தத்தில் நல்ல கொழுப்பை அதிகரிக்குது. என்னதான் சாரப்பருப்பு நமக்கு நன்மைகளை அள்ளி கொடுத்தாலும் இதை சரியான அளவில் சரியான முறையில் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகிறப்ப நமக்கு நிறைய நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக செயல்படும். இதுவரை நம்ம வீடியோவில் சாரப்பருப்பு பற்றியும் சாரப்பருப்போட மருத்துவ நன்மைகள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.